காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம்பொரு யோகா. மகதிஷ்டியில் தினம்பொரு யோகாவில் டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். இன்றைக்கி செய்யக்கூடிய ஆசனத்தோட பேர் பார்த்திங்கன்னா குதிகால் முத்திரை ஆசனம்னு பேர். இந்த குதிகால் முத்திரை ஆசனம் நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கக்குள்ள உட்காந்து இந்த மாதிரி தான் கீழே தரையில் தான் உட்காந்துருப்பாங்க. உட்காந்து இந்த செவத்தில் சாஞ்சிக்கிட்டு காலை குத்துக்காலிட்டு உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆசனம் பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஆசனமாகும். இது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குதிகால் வலி, கணுக்கால் வலி, முழங்கால் மூட்டு வலி, அதே போல் இந்த கழுத்து தைராய்டு இதுமாரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ஆசனம் மிக சிறந்த ஆசனமாக கருதப்படுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது முதல் சுற்று, இரண்டாம் சுற்று அப்படின்னு நம்ம செய்கிறோம். எளிய பயிற்சிக்கு அப்புறம் மூச்சு சுவாசம் இதுமாரி இடைவெளி விட்டு ஆசனங்கள் செய்கிறோம்னா அந்த ஆசனத்தோட வலி நமக்கு இல்லாமல் நமக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகும். உடல் உபாதைகளிலிருந்து நமக்கு விடுபடக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாக இந்த குதிகால் முத்திரை ஆசனம் பயன்படுகிறது. இதை நல்லா பார்த்து பழகி செய்யணும். இந்த ப்ரெஷர் உள்ளவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டே இருக்குது, அவங்களுக்கு குறையவே மாட்டேங்குதுன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதை பாதி அளவாக நீங்கள் குறைச்சிக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு 8 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் பாதி 4 இட்லி, அந்த 4 இட்லி சாப்பிடுங்க, போதுமானது. இப்படி உங்களுக்கு உடலில் உடல் எடையை கூட்டாமல் உடல் எடையை குறைச்சி நீங்கள் இந்த புகைப்பிடிக்கிறதோ மது அருந்துதலோ இதைமாரி இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர்லேருந்து உங்களுக்கு விடுபடும். மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த குறைக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ஆசனங்கள் தான். உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய போதைப் பொருட்கள் இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு முயற்சி, அதாவது நீங்கள் எந்த விதமான போதைப் பொருளுக்கும் அடிமையாகாமல் உணவை கட்டுப்பாடோடு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷரும் வராதுங்கிறது. அதே போல் இந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா கடையில் முதல் நாள் சுடுவாங்க, மறுநாள் அதை எடுத்து வச்சு வடிகட்டி மறுபடியும் அதே ஆயில் தான் பயன்படுத்துவாங்க. அப்படி அந்த ஆயிலை பயன்படுத்தக்குள்ள நமக்கு ப்ரெஷர் ஏறத்தான் செய்யும். இப்போ வறுத்த மீன் இருக்குது, வறுத்த புலால் உணவுனாலே உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ மசாலா போட்டு அதை வறுத்து தான் நம்ம செயல்படுவாங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நம்ம அதிகமாக சாப்பிட்டுடுறோம். இந்த வறுக்கப்பட்ட பொருட்களால் அதிகமாக நமக்கு ப்ரெஷர் வர்றதுக்கு காரணம் வறுக்கப்பட்ட பொருட்கள் தான். மசாலாவோட சேர்ந்து வறுக்கப்பட்ட, இப்போ மீன் இருக்குது சேர்ந்து வறுக்கிறோம், இப்போ கறி மட்டன் இருக்குது அதையும் மசாலா போட்டு தான் வறுக்கிறோம். இப்படி சுட்ட பலகாரம் இருக்குது பார்த்திங்களா, இப்போ சுழியம் இருக்குது, வடை இருக்குது, இப்படி எதுவாக இருந்தாலும் எண்ணெய் பொருளை சேர்ந்து வறுக்கக்குள்ள நமக்கு அந்த பிபி குறையவே குறையாது சாப்பிட்றதுனால. அதே போல் இந்த வறுத்த கிழங்கு சாப்பிட்றோம் இல்லைங்களா, சிப்ஸ் எல்லாம், அதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குறையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீரைகள், ஏதாச்சும் ஒரு கீரைகள் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். என்ன கீரை சாப்பிட்லாம்? முளைக்கீரை சாப்பிட்லாம், சிறுகீரை சாப்பிட்லாம், அரைக்கீரை சாப்பிட்லாம். உங்களுக்கு என்னென்ன கிடைக்கிதோ நீங்கள் அதை ஒரு கீரை மட்டும் சாப்பிட்டா போகிறோம் சொல்கிறதில்ல. முருங்கைக்கீரை, இப்போ எதுவுமே கிடைக்கலையா முருங்கைக்கீரை வீட்டில் ஒடிச்சிக்கலாம், சரிங்களா? அதே போல் மணத்த தக்காளி, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மூக்கிரட்டைன்னு சொல்லுவோம். மூக்கிரட்டை கீரை பார்த்திங்கன்னா அது சுகருக்கும் ரொம்ப அருமையான ஒரு கீரை வகையை சேர்ந்தது. அதே போல் அகத்திக்கீரை வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடியது, வயிற்றில் புழுக்கள் வராமல் தடுக்கக்கூடியது. பருப்பு கீரைகள், வெந்தயக்கீரை சூட்டை தணிக்கக்கூடியது. இப்படி உடலுக்கு தேவையான நல்ல ஒரு பழக்க வழக்கத்தில் உள்ள பொருட்களை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த ப்ரெஷர் குறையாததுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு 170 160 அந்த ரேஞ்சில் வச்சுருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நார்மல் பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடும், இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா. அதே போல் ஒரு காய், அதாவது எந்தாச்சும் ஒரு காயை நம்ம சாப்பிட்ணும். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம மறுநாள் அதை சமைச்சு சாப்பிட்டோம்னா அந்த காய்கறிகளில் உள்ள பலன்கள் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் வதவுனாலும் பரவாயில்ல, வெளியிலே வச்சுருங்க காய்கறி எல்லாம். ஈரத்துணியை நம்ம நல்லா புழிஞ்சிட்டு கீழே விரித்து போட்டு அதில் காய்கறிகளை அடுக்கி வைங்க. அப்படியே நீங்கள் பார்த்த மாதிரியே இருக்கும், எந்த விதமான கசங்களும் இருக்காது. கத்திரிக்காயாக இருக்கட்டும், அது முருங்கைக்காயாக இருக்கட்டும், பாகக்காயாக இருக்கட்டும், சவுச்சவாக இருக்கட்டும். இப்போ இந்த காய்கறி ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கத்திரிக்காய், முருங்கைக்காய்,
பாகற்காய் கொடியில் காய்க்கக்கூடிய இந்த மிதிப்பாவன்னு சொல்லுவோம், அதுமாரி கிடச்சிதுன்னா அது நல்லா சாப்பிடுங்க. அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு வழிவகை. அதே போல் சவுச்சவு தண்ணீர் சத்து நிறைந்த பகுதி. இந்த யூரின் ப்ராப்ளம், இந்த கிட்னியில் உள்ள கற்கள் இதெல்லாம் வந்து குறைக்கக்கூடியது அந்த சவுச்சவு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, ஆனால் அதில் அவ்வளோ ஒரு மகத்துவத்தன்மை உள்ளது. அதனால தான் அது சாப்பிட்டே ஆகணும். அதே போல் வெள்ளை முள்ளங்கி, அவரைக்காய், நார்ச்சத்து உள்ளது அவரைக்காய், புடலங்காய், தொங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகும். கொத்தரங்காய், மிதிப்பாகை, அதே போல் இனிப்பான பழங்கள்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இனிப்பான பழங்கள்லாம் தவிர்த்துடணும். இந்த கருப்பு திராட்சைலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான இனிப்பாக இருக்கும். இதேமாரி பழங்கள் அதிகமான இனிப்பு உள்ள பழங்களை வந்து சப்போட்டா இதெல்லாம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், சுகர் ப்ரெஷருக்கு வழிவகைகள் செய்யும். அதனால் அதை தவிர்க்கணும். சரிங்களா? இன்றைக்கி வந்து செய்யக்கூடிய ஆசனத்தோட பேர் வந்து குதிகால் முத்திரை ஆசனம்னு பேர். இதை வந்து நம்ம பயிற்சி செஞ்சு அதுக்கப்புறமேலுக்கு நம்ம போகிறோம். செய்யக்குள்ள உங்களுக்கு வலிக்கும், பார்த்துங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக கீழே விழாமலும் செய்யணும். கையை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், கீழே ஊனிக்குங்க. இதை பாருங்கள், கையை ஊனிக்குங்க. தலையை நல்லா உடம்பை நேராக்கிங்க. இப்போ வச்சுக்கிட்டு கழுத்தை வந்து வலதுபுறம் இடதுபுறம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஜேகே ஐயா. இப்போது நம்ம அதே பொசிஷன்லேயே இருக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்படி உட்காந்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வயிற்றில் உள்ள பிரச்சனைகள், அதாவது மலை கழிவு போகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு ஆசனமாகும். வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் அனைத்து, அதை பற்றின குதிகால் வலி யாருக்குமே ஏற்படாது. முழங்கால் மூட்டு வலி இல்லாமல் தவிர்க்கப்படும். மார்பகம் வந்து பார்த்திங்கன்னா நன்றாக விரிவடைந்து கைகளுக்கு வலுவூட்டப்படும். இதேமாரியே நீங்கள் உட்காந்துருக்கக்குள்ள நினைவாற்றல் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா ஒரு சிந்தனையில் இருக்கணும், வேறு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக மாட்டீங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பழகிங்க. இப்போ நார்மல் பொசிஷனுக்கு வந்து மூச்சு சுவாசம் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இந்த குதிகால் முத்திரைங்கிற ஆசனம் பேர். இது வந்து ரொம்ப பலன்களை அதிகமாக நம்ம குறைக்கக்கூடும். அதிகமான பலன்களை குறைக்கக்கூடும்ல கொடுக்கக்கூடும். அதனால் நீங்கள் வந்து இதை செஞ்சு பழகணும். இதை வந்து இந்த முதியவர்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது தான். சமயத்தில் கீழே விழுந்துருவாங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்களும் இதை வந்து நம்ம செய்யக்கூடாது, செய்யாமல் இது இருக்கணும். சிறுவர்லேருந்து மீது எல்லாருமே நம்ம வந்து இதை செஞ்சு பழகிட்டோம்னா நமக்கு வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாகும். இந்த ஆசனம் பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய சிறந்த ஆசனமாகும். மீண்டும் நம்ம 2வது சுற்றுக்கு நம்ம போக போகிறோம். நேராக வச்சுக்கிட்டு கையை நேராக வச்சுட்டு உடலையே நேராக வச்சுட்டு கழுத்தை திருப்பணும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஜேகே ஐயா. லேசாக மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். உடனடியாக நீங்கள் கீழே நார்மலாக வந்துடுங்க. குதிகால் முத்திரை. நம்ம குதிகாலில் உட்காந்து கைகளை வந்து கீழே ஊன்றதுனால முத்திரையாக நம்ம வந்து கருதுகிறோம். இது வந்து என்னென்ன பலன்கள்னு நம்ம சொன்னோம். குதிகால் வந்து நம்ம அதாவது காலை வந்து கீழே ஊனாமல் கணுக்கால்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இது பயன்படுகிறது. வலுப்பெறும். குதிகால் வந்து நன்றாக வலுப்பெறும்.
இந்த கால் வலிலாம் சில பேருக்கு வரும். என்ன காரணம்னா அந்த அந்த மூட்டுகளுக்கெல்லாம் ஒரு நைட்டில் படுக்கக்குள்ளே என்ன பண்ணிங்கன்னா ஒரு மூட்டுக்கும் எண்ணெயை தடவி நல்ல எண்ணெயாக படுங்க. உங்களுக்கு ஆயில் மசாஜ் நமக்கு வந்து இப்போ இந்த கணுக்காய் இருக்கா, மூட்டு இருக்கா, இந்த கால் மூட்டு இருக்கா, கணுக்கால், இப்படி ஒரு பகுதிக்கும் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு படுத்திங்கன்னா இந்த மூட்டு வலிலாம் வராமல் இருக்கும். எலும்புலாம் தேயவே தேயாது. எப்போதுமே ஒரு கணக்கு வச்சுக்கிங்க, எலும்பு தேய்மானங்கிறதே கிடையாது. அது ஜாயிண்டில் ஒன்றோட ஒன்று உரசக்குள்ள அந்த வலி ஏற்படும். அதுதான் எலும்புலாம் தேயவே எப்போதுமே உங்களுக்கு தேயாது. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. அதே போல் பாதத்துக்கு நன்றாக ஒரு பயிற்சியாகும். கணுக்கால்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சியாகும். முழங்கால் மூட்டு வலி வராமல் தடுக்கக்கூடும். தொடைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நடுக்கம் ஏற்படும். நடுக்கம் ஏற்பட்டதுன்னா தொடைப்பகுதியில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் குறைந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. உடல் எடையை எந்த அளவுக்கு குறைக்க முடியும் குறைச்சிக்கணும். வயது உயரத்துக்கு தகுந்த எடை, இந்த மூணுமே கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆனால் அதுக்கு கீழே நீங்கள் குறைக்கக்கூடாது. எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போச்சுன்னா நோய் வந்து அண்டிடும். அதனால் அதையும் பார்த்துக்கணும். அதே போல் கை மூட்டுக்கு, முழங்கை மூட்டு, மார்பகம் வந்து நன்றாக விரிவடைஞ்சதுன்னா அதில் உள்ள நுரையீரல், சிறுங்குடல், பெருங்குடல், கழிவு பகுதிக்கு போகிற பாதை, இவை அனைத்தும் சரியான அளவில் இருக்கும். எந்த விதமான தேக்கமும் இல்லாமல் அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதே போல் கழுத்துக்கு, நம்ம கழுத்தை திருப்புறம் பார்த்திங்களா, அந்த தைராய்டு உள்ளவங்க அதுக்கு வந்து சிறந்த ஒரு பயிற்சி. அதே போல் மூளைக்கு ஒரு நல்ல நினைவூட்டக்கூடியதாகவும் இரத்த ஓட்டம் ஒரே சீராக இருக்கும். அதனால் குதிகால் முத்திரையை அனைவரும் செய்து பழகுங்கள். மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை மறக்காமல் பார்த்து பலனடையுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு சிறந்த ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.